இன்றைக்கி சிரவணம், அதனால் பெருமாளுக்கு பயத்தங்கஞ்சி. முதல்ல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பயத்தம்பருப்பை வறுத்துக்கணும். அந்த பயத்தம்பருப்பு 1 கப்பு பயத்தம்பருப்பு, அதுக்கு 1 கப்புக்கு அதே அளவு 1 கப்பில் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பயத்தம்பருப்பை நெய்யில் வறுத்துக்கணும். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். அப்போ தான் பாயசம் வாசனையாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி உப்பு சேர்த்துக்காமல் சாப்பிடணும். சிரவண விரதத்துக்கு உப்புளியப்பனுக்காக இருக்கிறது. அதுக்கு பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு பயத்தம்பருப்பு பாயசம் நார்மலாக பண்ணலாம். பட் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்துட்டுருக்கேன். பயத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. எந்த கப்பில் பயத்தம்பருப்பு எடுத்துட்டோமோ அதே கப்பில் பால். அதே அந்த 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். பால் இந்த பாலில் பயத்தம்பருப்பு நல்லா வேகட்டும். 1 கப்பு பால் விட்டுருக்கேன். அதோட 1 கப்பு ஜலமும் விட்டுக்கோங்க. இப்போ பயத்தம்பருப்பு நல்லா வெந்துடுத்து. இதில் இப்போ இந்த 1 கப்பு வெல்லத்தை போடணும். அடுப்பை அணைச்சிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கிளறி விடணும். பாலில் நல்லா பயத்தம்பருப்பு கரைஞ்சிடுத்து. இந்த வெல்லத்தை இதில் போட்டு நல்லா கிளறிட்டு, இந்த உருளியோட சூட்டுக்கே வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். அடுப்பே வேண்டாம், எல்லா வாசனையும் வராது. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கரண்டியில் வறுத்து வச்சுருக்கேன். இது இதில் கொடுத்துடணும். கொஞ்சோண்டு ஏலக்காய், ஜாதிக்காய் பொடி பண்ண பொடி. அவ்வளோதான். ஸ்ரவணத்துக்கு உப்புளியப்பனுக்கு பயத்தம்பருப்பு பாயசம் ரெடி.